ஆட்டோமேட்டிக் கார்களில் ஏற்படும் தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் மனித தவறுகள். 1. ஆட்டோமேட்டிக் கார்ல இந்த பிரச்சனையெல்லாம் தானா கிரியேட் ஆயிடும். இயந்த கோளாறு அல்லது தேய்மானம் காரணமாக இவை ஏற்படலாம். கியர் ஆயில் கசிவு ஏற்படுவது. இது நடந்தால் கியர் மாறுவதில் சிரமம் ஏற்படும். கியர் மாற்றத்தை கட்டுப்படுத்தும் சோலனாய்டு வால்வுகள் பழுதாவது. இதனால் கார் ஒரு குறிப்பிட்ட கியரிலேயே சிக்கிக் கொள்ளும். இன்ஜின் சக்தியை கியர்பாக்ஸிற்கு கடத்தும் பாகத்தில் தேய்மானம் ஏற்படுவது. இதனால் வண்டி ஓடும்போது அதிக ஷட்டரிங் ஏற்படும். வேகத்தை கணிக்கும் சென்சார்கள் பழுதானால் கம்ப்யூட்டரால் சரியான நேரத்தில் கியரை மாற்ற முடியாது. கியர் பாக்ஸ் ஆயில் அதிக வெப்பமடைவது. இது நீண்ட தூர பயணங்களில் தானாக நிகழ வாய்ப்புண்டு. 2. தவறான டிரைவிங் வழக்கத்தால கூட சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நமது கவனக்குறைவால் ஏற்படும் பாதிப்புகள். கார் ஓடிக்கொண்டிருக்கும் போதே பி மோடுக்கு மாற்றுவதால் கியரை பிடித்து வைத்திருக்கும் சிறிய இரும்பு துண்டு உடைந்துவிடும். டிராஃபிக் சிக்னலில் டி மோடிலேயே பிரேக்கை அழுத்தி நீண்ட நேரம் நிற்பதால் கிளட்ச் பிளேட்டுகள் கருகிவிடும். கார் முழுமையாக நிற்பதற்கு முன்பே டிரைவ்லிருந்து ரிவர்ஸ் மோடுக்கு மாற்றுவதால் கியர் பற்கள் உடையும். மேட்டிலிருந்து இறங்கும்போது பெட்ரோலை மிச்சப்படுத்த என் மோடுக்கு மாற்றுவது. இது ஆயில் சுழற்சியை குறைத்து கியர்பாக்ஸை சூடாக்கி பழுதாக்கும். காரின் எடையை விட அதிக பாரம் ஏற்றுவது அல்லது மற்றொரு காரை தள்ளுவது ஆட்டோமேட்டிக் கியர்பாக்ஸை விரைவில் காலி செய்யும். 3. இப்படி ஏற்பட்ட பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம்னு பார்க்கலாம். முதலில் காரை ஒரு ஸ்கேனிங் மெஷின் மூலம் பரிசோதித்து எந்த சென்சார் அல்லது பாகம் பழுதாகியுள்ளது என்பதை துல்லியமாக கண்டறிய வேண்டும். கியர் ஆயில் கருப்பாகியிருந்தால் பழைய ஆயிலை முழுமையாக நீக்கிவிட்டு புதிய டிரான்ஸ்மிஷன் ஃப்ளூயிட் ஊற்ற வேண்டும். மின்னணு கோளாறு என்றால் குறிப்பிட்ட சோலனாய்டை மட்டும் மாற்றலாம். கியர்பாக்ஸ் உள்ளே பற்கள் உடைந்திருந்தால் கியர்பாக்ஸை முழுமையாக பிரித்து பழுது பார்க்க வேண்டும். 4. சரி, இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா எப்படி காரை ஓட்டணும் தெரியுமா? இந்த 7 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. 1. ரிவர்ஸ் அல்லது டிரைவ் மோடுக்கு மாற்றுவதற்கு முன் கார் 100% நின்றிருப்பதை உறுதி செய்யுங்கள். 2. காரை நிறுத்தும்போது முதலில் ஹேண்ட் பிரேக் போட்டுவிட்டு பிறகு பி மோடுக்கு மாற்றுங்கள். இது கியர்பாக்ஸ் மீதான எடையை குறைக்கும். 3. சிக்னலில் 30 வினாடிகளுக்கு மேல் நிற்க வேண்டியிருந்தால் என் மோடுக்கு மாறி ஹேண்ட் பிரேக் பயன்படுத்துங்கள். 4. ஒரே நேரத்தில் பிரேக் மற்றும் ஆக்சிலரேட்டரை அழுத்தாதீர்கள். இது கியர்பாக்ஸை உருக்கிவிடும். 5. ஒவ்வொரு 40,000 முதல் 60,000 கிலோமீட்டருக்கு ஒருமுறை கியர் ஆயிலை மாற்ற மறக்காதீர்கள். 6. மலைப்பாதைகளில் இறங்கும்போது எல் அல்லது எம் மோடுக்கு மாறி இன்ஜின் பிரேக்கிங் பயன்படுத்துங்கள். இந்த முறைகளை கடைபிடித்தால் உங்கள் ஆட்டோமேட்டிக் கார் பழுதுகளே இல்லாமல் பல ஆண்டுகள் உழைக்கும்.